நம்முடைய மாவட்டத்துறை வளர்ச்சி பணிகளுக்காக இரவேலும் பகலும் பாராமல் அயராமல் உழைத்து வருகின்ற நம்முடைய மாண்புமிகு பொறுப்பு அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் இப்பொழுது தலைமையேற்று இந்த நிகழ்ச்சிகளை சிறப்பாக நடத்துகின்றார்கள். இந்த நோட்டு திறக்கின்ற நிகழ்ச்சியில் சரியாக 6:37 மணிக்கு நோட்டு திறக்கிற காரணத்தினால் பேச வருகின்ற நம்முடைய சான்றோர் பெருமக்கள் ஒரு சில மணித்துறைகளில் தங்களது உரைகளை முடித்துக் கொள்ளுமாறு முறை வளர்த்துறை முடித்துக் கொள்ளுமாறு முறை அன்போடு கேட்டுக்கொண்டு நம்முடைய மௌலாவி அப்துல் மஜீத் இத்தாகி பாகவி தலைவர் கோவை சிலால் கட்சி தலைவர் அவர்களை இப்பொழுது வாழ்த்துறை வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். சிறுபான்மை மக்கள் முழுமையாக இருந்திட வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன். உங்களிடத்தில் ஒரு அன்பு வேண்டுகோளை ஒரு சிலர் அதற்கு எதிர்ப்பு கூட விரைவில் அதற்கு ஒப்படைப்பதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என்பதையும் அதே போல பள்ளிவாசலுக்கான அனுமதிகளை பற்றி சுட்டிக்காட்டுகிறீர்கள். அது விரைவாக அதற்கான அனுமதிகளையும் பெற்றுத்தரப்படும் என்ற உறுதியும் அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம். அதே போல கவுன்காஜி நியமிப்பது சம்பந்தமாக சொல்லியிருக்கின்றீர்கள். அதற்கு மாவட்ட ஆட்சியரிடம் பேசி விரைந்து நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. விரைவில் அதற்கான ஒரு நிரந்தர தீர்வு, பல வருஷம் தீர்க்காத அந்த பிரச்சனைகளுக்கு ஒரு நிரந்தர தீர்வை ஏற்படுத்தி தரப்படும் என்ற உறுதியும் உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். ஒரு உறுதியை உங்களுக்கு சொல்கின்றேன். எங்கள் ஊரில் எங்களுடைய மாவட்ட மக்களோடு சேர்ந்து பள்ளிவாசல் கட்டிட பள்ளி என்னையும் இணைத்துக் கொண்டு அவர்களோடு அந்த கட்டிட பள்ளியில் பங்கு பெற்று அந்த பணிகளை நாங்கள் சிறப்பாக முன்னெடுத்து சென்று கொண்டிருக்கின்றோம். எனவே கோவை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வந்திருக்கக்கூடிய மூத்தவர்கள் ஒரு வேண்டுகோளாக சொல்வது, ஏற்கனவே பல நல்ல காரியங்கள், சிறப்பான காரியங்களை கல்வி உட்பட அனைத்தையும் செய்து கொண்டிருக்கின்றீர்கள். எங்களால் உங்களுக்கு ஏதேனும் உதவி தேவை என்றால் கல்வியாக இருந்தாலும் சரி, மருத்துவமாக இருந்தாலும் சரி, எந்தவித பாகுபாடும் இல்லாமல் உறுதியோடு எங்களிடத்தில் சொல்லலாம். அதை செய்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்ற உறுதியை உங்களுக்கு அன்போடு இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். தமிழர்கள் கலைஞர் அவர்கள் தான் நம்முடைய சிறுபான்மை மக்களுக்கான இடஒதுக்கீட்டை தந்து வரலாற்றை ஒரு சிறப்பை சேர்த்திருக்கிறார். அவர் வழியில் நம்முடைய முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவர்கள் இன்று லட்சம் மேற்கொள்ளக்கூடியவர்களுக்கான அந்த கட்டிடப் பணிகள் தொடங்கி தொடர்ச்சியாக பல்வேறு விதிகளை முதலமைச்சர் அவர்கள் வழங்கிக் கொண்டிருக்கிறார். மத்திய அரசு நம்முடைய சிறுபான்மை கல்வி உதவி முதலமைச்சர் மாநில நிதிகளை கொண்டு அந்த நிதியை வழங்கக்கூடிய தளபதி அவர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார். மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு அன்பான உறுதியை சொல்கிறேன். நீங்கள் பேசிக் கொண்டிருக்கின்ற நம்முடைய உலமாக்களுக்கு மாவட்ட திராவிட முன்னேற்ற பரிசாக நாங்கள் ஒரு சிறு உதவியை செய்யலாம் என்று நன்றி நாங்கள் சொல்லி இருக்கின்றோம். ஏறத்தாழ 300 பள்ளிவாசல் இருக்கக்கூடியவர்களுக்கு 600 பேருக்கு அந்த உதவிகள் ஞாயிற்றுக்கிழமை வழங்கப்படும் என்ற உறுதியை உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம். அதற்கான ஏற்பாடுகளையும் இன்றே தொடங்கிவிடுகிறோம் என்று உறுதியை அந்த நேரத்தில் சொல்லிக் கொள்கின்றோம். இன்னும் என்ன தேவைகள் இருந்தாலும் சரி, குறிப்பா இங்கே இருக்கக்கூடிய நம்முடைய மக்கள் அனைவருக்குமே சகோதரர்களுக்கு சொல்லுவது, பொதுவாக ஒரு அரசியல் தலைவர்னா எங்கே ஓட்டு போட்டாலும் அங்கதான் முதல்ல வேலை செய்வாங்க. வெற்றி பெறாத இடத்துல பின்னாடி பார்க்கலாம், முதல்ல நம்மளை வெற்றி பெற செய்த இடத்துல பார்க்கலாம் அப்படி நினைப்பாங்க. நம்ம முதலமைச்சர் அப்படி அல்ல. 234 தொகுதிகளுக்கும் சேர்த்து சட்டமன்ற உறுப்பினராக, நானே சட்டமன்ற உறுப்பினராக இருந்து அனைத்து தொகுதிகளுக்கும் சமமான வளர்ச்சி திட்டங்களை எல்லோருக்கும் எல்லாம் என்ற உன்னத நோக்கத்தோடு செயல்படுத்தக்கூடிய முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவர்கள் சென்னை நீங்களாக ஒரு அரசு நிகழ்ச்சிகளுக்கு அதிக அளவில் சென்ற மாவட்டம் என்ற பெருமையை கோவை மாவட்டம் முதலமைச்சர்கள் வருகையில் சிறப்பை சேர்த்திருக்கின்றார்கள். இன்னும் நாம் என்ன தேவை இருந்தாலும் கூட அதை முதலமைச்சருடைய கவனத்திற்கு நாம் எடுத்து செல்லுகின்ற பொழுது முழுவதுமாக அதை நிறைவேற்றி தருவதற்கு முதலமைச்சர்கள் தயாராக இருக்கின்றார்கள். கோவையிலே குறிப்பாக சாலைகள் எல்லாம் பழுதடைந்திருக்கின்றன. கடந்த காலத்தில் அந்த சாலைகளை புதுப்பிக்காமல் விட்டுவிட்டு சென்றிருந்தார்கள். கண்கவர் பெரிய திட்டங்களாக சொல்லிக் கொண்டு கண்கவர் திட்டங்களை மக்களிடத்திலே விளம்பரத்திற்காக செய்யப்பட்ட மத்தியிலே சாலைகள் அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கை
கோடி ரூபாய்க்கான அந்த திட்டம் அரசு அதை நாங்கள் தயாரித்து கொள்வதற்காக 7 மாடிகள் கொண்ட மிக பிரம்மாண்டமான பெரியார் கோவிலத்தை கோவிலில் முதலமைச்சர்கள் அடிக்கல் நாட்டி அதற்கான பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. வருகின்ற ஜனவரி மாதம் முதலமைச்சருடைய திருக்கரங்களால் அந்த நூலகத்தை நம்முடைய மாவட்ட மக்களுக்கு திறந்து வைக்க இருக்கிறார்கள் என்ற மகிழ்ச்சியான செய்தியை இந்த நேரத்தில் எப்போது தெரிவித்துக் கொண்டு செம்மொழி பூங்கா ஏறத்தாழ 80 விழுக்காடு பணிகள் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன. ஒரு 20 விழுக்காடு பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. அதையே விரைவில் முதலமைச்சரும் நமக்காக திறந்து வைக்க இருக்கிறார்கள் என்பதை இந்த நேரத்தில் எப்போது தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சி என்பது இந்த ஆண்டு மட்டுமல்ல, ஒவ்வொரு ஆண்டும் நாங்கள் உங்களோடு நடந்து கொண்டு இந்த நோக்கில் இருக்கிற நிகழ்ச்சியை பங்கு பெறக்கூடிய வாய்ப்பை நீங்கள் உருவாக்கி தர வேண்டும் என்று அனைவரிடத்திலும் இந்த நேரத்தில் அன்பான வேண்டுகோளாக வைத்து மீண்டும் ஒரு முறை இந்த நிகழ்வில் அழைத்தவுடன் எங்களுக்கு வருகிறது சிறப்பை சேர்ந்திருக்கக்கூடிய அனைத்து மூத்தவர்களுக்கும் அதேபோல தோழமைகளை சார்ந்த நேரத்தில் அறிவுகிறது. எனவே பேச வைக்க முடியாமல் நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கின்றன. எனவே கோரிக்கை வருகிறேன் அனைவருக்கும் வருகை சேர்ந்திருக்கின்ற அனைவருக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் அன்பு கலந்த நன்றியை இந்த நேரத்தில் மீண்டும் ஒரு முறை தெரிவித்துக் கொண்டு வாழ்வு முதலமைச்சருடைய வழியில் துணை முதலமைச்சர் இளம் தலைவர் எங்களை எல்லாம் வழிநடத்தக்கூடிய போட்டுதற்குரிய அண்ணன் திரு மாண்பு உதயநிதி அவர்களும் உங்களுக்காக உங்களுக்கு உறுதுணையாக உங்களுடைய கரத்தை வெளிப்படுத்தக்கூடிய வகையில் எங்களோடு முதலமைச்சருடைய வழியில் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார். எனவே ஒரே ஒரு சொல்லி நிறைவு செய்கின்றேன். சிறுபான்மை மக்களுடைய பாதுகாப்பு நல்லாட்சி நடத்துகின்ற திராவிட நாயக முதலமைச்சர் தளபதி பலம் என்பது வேண்டும். திராவிட முன்னேற்ற அனைவரும் உறுதுணையாக இருந்திட வேண்டும் என்று இந்த நிகழ்வின் மூலமாக ஒரு இடத்திலே அன்பான வேண்டுகோளாக வைத்து 10 தொகுதிகள் இருக்கின்றன. அனைத்தையும் நாம் வென்றோம், நம்முடைய தோழமை வென்றது என்ற வரலாற்று சாதனையை உருவாக்குவதற்கு நீங்கள் உறுதுணையாக இருந்திட வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு மீண்டும் ஒரு முறை சிறப்பு வாய்ந்த நிகழ்வுகளில் பங்கு பெற்ற அனைவருக்கும் மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலும் எனது சார்பிலும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நமக்கான முதலமைச்சர் மாண்பு தளபதி அவர்கள், நம்முடைய கரத்தை வலுப்படுத்தக்கூடிய முதலமைச்சர் மாண்பு தளபதி அவர்கள், நம்மை பாதுகாக்கக்கூடிய முதலமைச்சர் மாண்பு தளபதி அவர்கள் என்பதை இந்த நேரத்தில் எதிர்த்து சொல்லி மீண்டும் ஒரு முறை அனைவருக்கும் நன்றி வணக்கம்.